கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இறைவார்த்தை மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். Matthew 2:12. And having been warned in a dream not to go back to Herod, they returned to their country by another route என்று வாசிக்கிறோம். தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்த சாஸ்திரிகள் மீண்டும் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக அவர்கள் போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை தரிசிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற, அவரை பணிந்து கொள்கிற, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அங்கீகரித்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுடைய வழியை வேறு பக்கமாக, அதாவது அவர்கள் கடந்து வந்த பாவ வாழ்விலிருந்து, பாவ வழியிலிருந்து சத்துருவினிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட, ஏரோதினிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பாதையை விட்டு வேறே பாதையிலே அவர்களை தேவன் திருப்புகிறதை நாம் வாசிக்கிறோம். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் என்பதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் பிறப்பை தரிசிக்கிறவர்கள் வேறு வழியாக மாறுவார்கள், வேறு பாதையிலே கடந்து செல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.